இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவுது. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது வேத சத்தியங்களை போதித்துக் கொண்டிருக்கும் போது அநேக பேர் கேளாமல் இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுது என்று சொன்னார். காதுள்ளவன் கேட்க கடவுது என்று சொன்னார். தேவனுடைய சத்தியத்தை இன்றைக்கும் அநேக பேர் கேட்டும் காதிருந்தும் கேட்டும் உணராதபடி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறது. தன்னுடைய வேத சத்தியங்களை தேவன் போதித்து நடத்துகிறவர். அவருடைய செம்மையான பாதையில் வழியில் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனாலும் ஜனங்கள் உணராமல், அதை கேளாமல் இது உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்கள் காதிருந்தும் கேட்காமலும் வேத சத்தியத்தை உணராமலும் தனக்கு இஷ்டமான பாதையிலும் சாத்தானுடைய பிடியில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். நானும் அவர்களை விடுவிக்கும்படியாக இயேசுடைய சத்திய வசனம் இப்போதும் போதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களையும் விடுவிப்பார். நம்மளை விடுவிக்கிற தேவன் அவர்களையும் விடுவித்து நிச்சயமாகவே வேத சத்தியங்களும் ரகசியங்களும் இன்னதென்று அறிந்து அவர்கள் புரிந்து செய்வார். தேவன் பெரியவர். இயேசு கிறிஸ்து நமக்காகவே மரித்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு நிச்சயமாகவே அவர்களை விடுவிப்பார். விசுவாசிங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.